எதுனால் உன் வாழ்க்கையில் இப்ப இவ்வளவு ஒண்ணுதானே இன்னும் தேவையா இருக்குது. என்ன தேவையா இருக்குது? கர்த்தர் என்ன அழைத்தாரு முன்குறித்தது உண்மைதான் பாஸ்டர். என்னை இந்த இடத்துல அழைத்து கொண்டு வந்ததும் உண்மைதான் பாஸ்டர். இந்த இடத்துல என்ன நிலைநிறுத்தி என்னை நீதிமான் ஆக்கி கொண்டு இருப்பதும் உண்மைதான் பாஸ்டர். ஆனால் நான் மிகவும் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன்? நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் பாஸ்டர், நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஐயோ என்னை காண விட மாட்டேங்கிற பாஸ்டர். யாரு காண விடல? சவுலுக்கு பொண்டாட்டி. அல்லேலூயா. ஐயோ எனக்கு அந்த பக்கம் போக முடியல, காண விட மாட்டேங்கிற பாஸ்டர். யாரையா? சவுலு. சவுலுக்கு குடும்பம், சவுலுக்கு பிள்ளைகள், சவுலுக்கு பிள்ளைகள், சவுலுக்கு குடும்பம். ஐயோ முதல் மொத்தத்தில் சவுலுக்கு குடும்பம். ஆமே ஒன்ன போட்டு படாத பாடு, படாத பாடு, படுத்தாத பாடு. எப்படி ஆயிலும் ஒன்ன கொல்லணுமா, எப்படி ஆயிலும் ஒன்னு அழிக்கணுமா. என்னன்னு சொன்னா நீ நாளுக்கு நாள் என்ன ஆயிட்டு இருக்கிறியா? நாளுக்கு நாள் கர்த்தர் ஒன்னு என்ன செய்து கொண்டிருக்கிறாராம்? உயர்த்தி கொண்டே இருக்கிறாராம். அல்லேலூயா. இந்த யுத்தம் உன் குடும்பத்தில் விசுவாசியே, உன் குடும்பத்தில் ஒரு சத்துருவானவன் என்று போராடி கொண்டிருக்கிறான். உன் பிள்ளையோடு போராடி கொண்டிருக்கிறான், உன் வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கிறான். ஆமென். இது ஒரு சவுலின் நாவி, இது ஒரு சவுலின் நாவி. உன் குடும்பத்தை அழிப்பேன், உன்னை விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன், உன்னை எழும்ப விட மாட்டேன். ஆமென். உன்னை பிரகாசிக்க விட மாட்டேன், உன்னை அந்த சிங்காசனத்தில் அமர்த்த விட மாட்டேன். இப்படி ஒரு சவுலின் நாவி, ஒரு எரிச்சலின் நாவி உன்னோடு உன் குடும்பத்தோடு போராடி கொண்டிருக்கிறது. ஆனா யதார்த்த சத்தியம் என்ன தெரியுமா? நீ இந்த நாளில் சோர்ந்து போய் தான் இருக்கிற. ஏன் ஆண்டவரே என் ஜெபத்திற்கு பதில் இல்லையே, ஏன் ஆண்டவரே என் ஜெபத்திற்கு பதில் இல்லையே. உனக்கு ஒரு சத்தியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். உன் ஜெபத்திற்கு பதில் இல்லாமல் இல்லை. என் ஆண்டவர் உனக்கு செய்து கொண்டிருக்கிறதை உன் கண் காணவில்லை, உன் காது கேட்கவில்லை. ஆனால் கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் விருத்தி அடைய பண்ணி கொண்டே இருக்கிறார். நாளுக்கு நாள் உன்னை அறியாமல் உன் தேவன் உன்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். உன் பிள்ளையின் வாழ்க்கையை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். உன் சிங்காசனத்தை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். உன் குடும்பத்தை கர்த்தர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனா உனக்கு முன்னாடி ஒருத்தன் எரிச்சல் அடைந்து நிற்கிறானே, ஒரு சவுலின் குடும்பம். ஆமே, உன்னை அறியாமல் அவனையும் அறியாமல் அவன் நாளுக்கு நாள் பலவீனம் அடைந்து கொண்டிருக்கிறான். இது தீர்க்க தரிசனம், எழுதி வைத்துக்கொள். இது தீர்க்க தரிசனம். கர்த்தர் உன்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீ கவலைப்படாத. இது நடந்து கொண்டிருக்கிறது, இது நடந்து கொண்டிருக்கிறது. கரங்களை தட்டி. உன் கண்ணுக்கு தெரியல, உன் காதுக்கு கேட்கல, ஆனா தேவனை நம்பி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னை மகிமைப்படுத்துவதே என் தேவனுடைய தீர்மானம்.